ஹலோ பேஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்ப்பது சிங்கப்பூர் பத்தி தான். மிகவும் குட்டி நாடான இந்த நாடு உலகத்திலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு நாடு, அதுவும் மிகப்பெரிய பணக்கார ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டோட வளம்னு பாத்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு இவங்க வேலை செய்யாம சாப்பிடலாமா, அந்த அளவுக்கு இந்த நாட்டுல காசு இருக்குன்னா பாத்துங்க எந்த அளவுக்கு வளர்ச்சியா இருக்குன்ட்டு. கடந்த 40 வருடங்கள்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எட்டிய நாடு தான் இந்த சிங்கப்பூர். அது மட்டும் கிடையாது, பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு நாடு இந்த சிங்கப்பூர் தான். உலகத்திலேயே மிகவும் குற்றங்கள் குறைந்த ஒரு நாடும் இந்த சிங்கப்பூர் தான். நம்ம இந்தியால நம்ம தமிழர்களுக்கு இருக்கிற மரியாதை விட 10 மடங்கு அதிகமா சிங்கப்பூர்ல இருக்குன்னா பாத்துங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தமிழுக்கு மரியாதை கொடுத்து தமிழ் மொழியை ஒரு தேசிய மொழியாகவும் வச்சிருக்காங்க. விவரிக்கவே முடியாத ஒரு அழகான நாடு தான் இந்த நாடு. இந்த நாட்டுல சைனீஸ், மலாய், தமிழர்கள் அப்படின்னு இந்த இன மக்கள்லாம் அவ்வளவு ஒற்றுமையா வாழும் ஒரு நாடு தான் இந்த நாடு. இந்த நாடு யாருக்குமே சொந்தம் கிடையாது. இந்த நாட்டுல இந்த இடம் எனக்கு, இந்த இடம் உனக்கு அப்படின்னு எந்த ஒரு பேச்சுக்கும் யாருக்குமே இடமே கிடையாது. ஏன்னா எல்லா இடமும் சிங்கப்பூர் அரசாங்கத்து தான். இந்த நாட்டுல ஒரு பெண், அதுவும் நைட்டு 12 மணி கூட நீங்க தனியா நடந்து போலாம். அந்த அளவுக்கு யாருமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு நாடு, பாதுகாப்பான ஒரு நாடு தான் இந்த சிங்கப்பூர். சிங்கப்பூர் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்க அதுக்கு முன்னாடி கண்ட மிகப்பெரிய போர்கள் தான். பிரிட்டிஷ் போர், அதுக்கப்புறம் ஜப்பானிய போர், மலாய்க்காரங்கள்ட்ட இருந்து அவங்க பட்ட கஷ்டம் அப்படின்னு அந்த ஒற்றுமையில ஏகப்பட்ட பிரச்சனை ஒளிஞ்சிருக்கு. சிங்கப்பூர் 1867க்கு பிறகு இந்தியாவின் ஒரு பகுதியாகவே வச்சிருந்தது பிரிட்டிஷ் அரசு. இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானிய பேரரசு சிக்கி சிங்கப்பூர் 1942 இருந்து 1945 வரையும் மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு கண்டது. ஜப்பான்ல போடப்பட்ட ஹிரோஷிமா நாகாசாகி அணுகுண்டு போடப்படுவார ஜப்பான் ஆட்சி முடிவுக்கு வந்தது. திரும்பவும் பிரிட்டிஷ் ஆட்சி வந்தது. ஆனா அது 1963ல சிங்கப்பூரை மலேசியாவோட இணைச்சிட்டு போயிடுச்சு. ஆனாலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா அங்க மொழி இனப்பதட்டம், மொழி பதட்டம் அப்படின்னு பதட்டம் அதிகரிச்சு. ஏன்னா அங்க மலாய் மக்கள், சீன மக்கள், தமிழ் மக்கள் இருந்ததால மிகப்பெரிய அளவுல மலாய் மக்கள் அவங்களுக்கே முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல பிரச்சனையை சந்திச்சது சிங்கப்பூர். முக்கியமா ஆரம்பத்துல இந்த தீவு நாடு ஒரு மலேசிய நாட்டின் ஒரு அங்கமா இருந்தது. தற்பொழுது இந்த சிங்கப்பூர் நகரம் எப்படி வந்திருக்கு, இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு என்ன காரணம், இந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல சிங்கப்பூர்ன்றது இந்த பாதுகாப்புக்கு முக்கிய ஒரு காரணம் அந்த நாட்டில் கொடுக்குற ஒரு தண்டனைகள் தான். சின்ன தவறு செஞ்சாலும் அந்த தவறுக்கு கடுமையான தண்டனை தான். கொலை குற்றங்களுக்கும் போதைப்பொருள் கடத்தல் அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம் சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, மரணத்துக்கு மரணம் அப்படின்ற ஒரு கொள்கை வச்சிருக்கு. 33 சட்டங்களுக்கு மரண தண்டனை அது வகுத்திருக்கு. உலக அளவுல மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பினாலும் இந்த நாட்டில் சட்டத்தை இவ்வளவு வலுவா வைக்கல அப்படின்னா இந்த அளவு கண்டல் கொண்டு வர முடியாது. அதுவும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற மிகப்பெரிய ஒரு அழகான நாடு தான் இந்த நாடு. இந்த நாட்டோட மொத்த நிலமே 64 கிலோமீட்டர் தான். ஆனா தற்போது அவங்க 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மண்ணை தூத்தி இன்னும் விரிவுபடுத்திருக்காங்கன்னா பாத்துங்க. மலேசியாவில இருந்து தனியா பிரிஞ்ச பிறகு அந்த நாட்டோட பிரதமர் கண்ணீர் விட்டு அழுதாரு. அந்த நாட்டோட பிரதமர் மட்டும் கிடையாது, சிங்கப்பூர் நாட்டு மக்களுமே அழுதாங்க. ஆனந்த கண்ணீர் கிடையாது, மலேசியா நம்மளை கைவிட்டுருச்சு அப்படின்னு எல்லாரும் துக்கத்துல அழுதாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருப்பதை அதுக்கு பிறகுதான் பிரதமர் லீ குவான் கணிச்சாரு. அசுர வளர்ச்சி கண்டது. அந்த அசுர வளர்ச்சி கண்டு உலகமே இன்னைக்கு பிரமிச்சு போய் நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அந்த நாட்டு மக்களுடைய தன்னம்பிக்கையும் அந்த மக்களுடைய ஒற்றுமையும் உழைப்பும் தான் இதுக்கு முக்கிய ஒரு காரணம். அதாவது எந்த ஒரு சாதி வேறுபாடும் பார்க்க மாட்டாங்க. அதே போல எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு மக்கள் தான் அங்க வசிக்கிற மக்கள். முக்கியம் போதுன்னா வேலைக்கு போறவங்க, இங்க இருந்து வேலைக்கு போறவங்க எல்லாமே நம்ம எல்லாம் நாடுகளுக்கு எல்லாமே அஞ்சலாம். ஆனா சிங்கப்பூருக்கு அஞ்சவே தேவையில்லை. ஏன்னா அங்க உள்ள கவர்மெண்ட் அந்த மாதிரி அங்க உள்ள கவர்மெண்ட் அங்க ஏதாவது குற்றம் செஞ்சா கூட அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கின்ற ஒரே காரணத்துக்காக 95% நம்மள ஏமாத்த மாட்டாங்க. இங்க இருந்து வேலைக்கு போறவங்க எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண நினைக்கலாம். சிங்கப்பூர்காரங்க பார்க்கறது சாதுவா இருந்தாலும் வேலை வாங்குறதுல கராரானவங்க. அதாவது நம்ம இங்க இருந்து சாதாரணமா ஃபாரின் போறான், வெளிநாட்டு போறான் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வெளிநாட்டுல அவங்க உழைக்கிற உழைப்பு பாத்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடையலாம். நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் வேலை செய்யறதை விட இங்க 3 நாளைக்கு செய்யற வேலையை அங்க ஒரே நாள்ல வாங்கிட்டு விடுவாங்கன்னா பாத்தீங்க அந்த அளவுக்கு கடுமையா இருக்கும். முக்கியம் பாத்தீங்கன்னா அங்க போட்டிகள் இருந்த ஒவ்வொரு நிறுவனத்திலையும், ஒவ்வொரு கட்டுமான பணியிலையும், சிப்யார்ட் துறையிலையும், ஐஸ்லாண்ட்லயும், ஃபேக்டரியிலையும் இருக்கிற தொழிலாளர்களுக்கிடையே அவ்வளவு போட்டிகளும் பொறாமைகளும் நிறைஞ்சிருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டாலர்ஸ் தான். அங்க இருந்து போறதுக்கு 5 லட்சம் ரூபாய் கட்டி போறாங்க. ஆனா வேற வழியே இல்ல. சில நேரங்கள்ல பயங்கரமான சிக்கல்ல குடும்பங்கள் நினைச்சு அடிமைத்தனமா வேலை செய்யறவங்களும் இருக்காங்க. கடன்கள் அடைச்சே ஆகணும், வட்டி கட்டியே ஆகணும் அப்படின்ற இந்த துன்பத்துல ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே நேரங்களில் நம்ம ஆளுங்களை கடன் எல்லாம் அடைச்சு முடிச்ச பிறகு அவங்க செய்யற அட்டுழியா இருக்குங்களே அதெல்லாம் தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு சரக்கும் குட்டிகளும் ரொம்பவே அதிகமா இருக்கும். இது எல்லோரும் கிடையாது, ஒரு சில பேர் மட்டும். ஆனா 5 லட்சம் ரூபாய் கட்டு போயிட்டு அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. அதாவது அவங்க கொடுக்குற 2 வருஷம் பர்மிட்ல மாசம் 60,000 அப்படின்னா கூட அவங்களுக்கு ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடுது. அதே நேரங்களில் 2 வருஷம் 3 வருஷம் கடந்தவங்களுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிரும். அதுக்கு அடுத்த கட்டத்தை வேற ஒரு நல்ல கம்பெனி தேடி அவங்க போயிடுவாங்க. அதே நேரத்தில் சில நேரங்களில் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே வரவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா வாழ்க்கை அமைஞ்சிருது. இதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட பேர் அவங்களோட கடன்லாம் அடைச்சு முடிச்ச பிறகு சிங்கப்பூர் லைஃப் அனுபவிச்சவங்க திரும்ப ஊருக்கு வர விருப்பப்படாமையே அங்கேயே வாழ்நாள் முழுவதும் கழிக்கிறவங்களும் ஏகப்பட்ட பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா தற்போது வெளிநாட்டினர் அங்க வேலை செய்யறது வயது வரம்பு 55 வரல தான் நிர்ணயிச்சிருக்கு. சிங்கப்பூர் ரொம்ப லோவா இருந்தது. ஆனா அதோட டாலர் மதிப்பு உயர உயர இன்னைக்கு உலகத்திலே மிகவும் உயர்ந்த ஒரு
இடத்துக்கு போயிருக்கு. அதனாலதான் 5 லட்ச ரூபா கட்டினாலும் நான் சிங்கப்பூர் போறேன் அப்படின்ட்டு ரெடியா இருந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, பெர்சன்டேஜ் வந்து ஏமாத்த மாட்டாங்க. அப்படி ஏமாத்தினா கூட அவங்கள்ட்ட வந்து காசு வந்து ரிட்டர்ன் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரே துணிச்சலால இன்னைக்கு வந்து போறாங்க. அது மட்டும் கிடையாது, அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா MON ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லாம நம்ம பணத்தை அப்படியே வந்து வசூல் தந்துருவாங்க. இதனாலேயே சிங்கப்பூர் வந்து 99% வந்து நல்ல ஒரு பேர் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம்னா சிங்கப்பூர் நாட்டுல வந்து ஒரு விஷயம் வந்து முக்கியமா பார்க்கப்படுது. சிங்கப்பூர் நாடு மேக்சிமம் வருமானத்தை தான் வந்து நினைக்குது. அதாவது இங்க இருக்கிற தொழிலாளர்கள் வந்து இங்கே சம்பாதிச்சு இங்கே விடணும் அப்படின்னு கூட வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நல்ல வருமானம் கொடுக்குறாங்க, செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்கும். டெஸ்ட் அடிக்காம ஒர்க் பெர்மிட்ல போறவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடிலாம் $15, இப்பெல்லாம் வந்து $18. அதே போல வந்து டெஸ்ட் அடிச்சவங்களுக்கு முன்னாடிலாம் $18, இப்போ வந்து $20 தராங்க. மாசம் குறைஞ்சபட்சம் $800 $1000 வந்து எடுக்கலாம் டெஸ்ட் அடிச்சவங்களுக்கு. அதே போல டெஸ்ட் அடிக்காம போறவங்களுக்கும் $700 $1000 அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அங்க உள்ள ஓவர் டைம் தான். அதாவது ஓவர் டைம் இருந்தா தான் அங்க நல்லா சம்பாதிக்க முடியும்னு சொல்றாங்க. தீன் தாண்டி எஸ்பாஸ் பிஆர்னு இருக்கு. இதெல்லாம் படித்த அனுபவம் உள்ள ஒரு மேனேஜருக்கோ இல்ல சூப்பர்வைசருக்கோ இதை தராங்க. இது சிட்டிசனுக்கு சமமானது, சிட்டிசனுக்கு கீழே. ஆனா இந்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிரும். அதாவது எஸ்பாஸ்ல போறவங்களுக்கு $1200 $1500 அப்படின்னு தராங்க. நல்ல ஒரு அனுபவம் பெற்று பிஆர்னு போயிட்டீங்கன்னா $2000 $3000 அப்படின்னு சொல்றாங்க. $1000 நம்ம நாட்டு காசுக்கு $70,000 $80,000 வரும். அந்த அளவுக்கு நல்ல சேலரி கொடுக்கறதால தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து விரும்பி அங்க போறாங்க. பல மடங்கு செலவு வந்து இருக்கும். அதாவது நம்ம காய்கறில இருந்து சமையல இருந்து ஒரு மனிதர் வந்து சமைச்சு சாப்பிட்டாதான் அந்த கட்டுப்படி ஆகும். சாதாரணமாவே சிங்கப்பூர் நாட்டுல ஒரு சுதந்திரமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா இடங்களையும் உட்காந்து மது இருந்தலாம். அதுவும் 24 ஹவரும் அனைத்து ஷாப்பிங் சென்டர்லயுமே கிடைக்கும். மது வந்து அந்த நாட்டுல இருந்து கிடைக்கும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள். அதாவது அந்த நாடுகளில் உள்ள மக்கள் எல்லாமே 99% எல்லாம் வேலைக்கு போறாங்க. அதனால வந்து வெளிநாடுகள்ல இருந்து வீட்டு வேலைக்கு பெண்கள் வந்து எடுக்கிறாங்க. அது மியான்மர், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற பெண்கள் தான் அங்க வீட்டு வேலைக்கு அதிகமா வந்து வராங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து மீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி அங்க விபச்சாரம் கொடிக்கிட்டு பறக்குது. அதுக்குன்னு ஒரு தனி இடமே இருந்திருக்குது, அதுதான் கேலாங் பகுதி. அது மட்டும் கிடையாது, சில வருடங்களுக்கு முன்னாடி அங்குள்ள அனைத்து சிட்டிகளுக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரி விபச்சாரம் கொடிக்கிட்டு பறந்தது. தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற பெண்கள் தான் அதிகமா வந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஆனா சிங்கப்பூர் போலீசார் வந்து பெரும் வேடை நடத்தி பெரும்பாலும் தற்போதைய காலகட்டங்களில் இது கேலாங்லயும் ஒரு சில பகுதியில் மட்டும் நடக்கிற ஒரு பகுதியா இப்ப மாத்திருக்காங்க. இது எல்லாமே வெளிநாடுகளிலிருந்து வந்து வேலை செய்யறவங்களை டார்கெட் வச்சு தான் இந்த விபச்சாரம் நடக்குது. இந்த இடங்கள்ல போனா லட்சக்கணக்கான பெண்கள் வந்து குவிஞ்சிருப்பாங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா தாய்லாந்து, இந்தோனேஷியா, பிலிப்பைன் அனைத்து விதமான பெண்களுமே வந்து இருக்கிறாங்க. ஆனாலும் இது எல்லாமே வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் தெரியாம வந்து இருக்காது. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்காரங்களை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, குற்றங்கள் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த வெளிநாட்டுக்காரர்களுக்காகவே முக்கியமா வந்து இந்த மாதிரி விபச்சாரத்தெல்லாம் வந்து ஓப்பனாவே வந்து விட்டுருக்காங்க. அரசே நிறைய இடங்கள்ல நடத்திட்டு இருக்கு. இதற்கு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் நாட்டுல சுதந்திரமான நாடுன்றதால எல்லாருமே உடை கட்டுப்பாடுலாம் வந்து இங்கிலாந்து மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு கவர்ச்சியா வந்து உடை அணிவாங்க. ஆரம்பத்தில் போறவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் கூச்சமா தான் வந்து இருக்கும். இருந்தாலும் போக போக அது வந்து பழகிடும். இப்படிலாம் வந்து இருக்குமா அப்படின்னு கூட நமக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆச்சரியமா வந்திருக்கும். சில விஷயம் எல்லாருமே வந்து ஓப்பனா வந்து பண்ணுவாங்க. அதாவது பஸ்ல நின்று கிஸ் அடிப்பாங்க, மெட்ரோ ட்ரெயின்ல நின்று கிஸ் அடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து வெளியிடங்கள்லேயே வந்து ஓப்பனாவே கிஸ் பண்ணிட்டு ஓப்பனாவே வந்து லவ் பண்ணுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத வரலையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து எல்லையே கிடையாது, மிகப்பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போற வர எல்லாருமே வந்து பயங்கரமா ஒரு கட்டுப்பாடா இருந்திருப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இங்க போய் இறங்குறாங்கல்ல, அங்க இறங்குறவங்களுக்கு, அதாவது வேலைக்காக இங்க இருந்து போறவங்களுக்கு முக்கியமா நமக்கு கைடு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த கைடில் வந்து ஆரம்பத்திலே என்னென்ன நீங்க செஞ்சீங்கன்னா என்னென்ன தண்டனை அப்படின்னு புக்கில் கொடுத்துருவாங்க. அந்த புக்கில் எல்லாமே வந்து அந்த தண்டனை மாதிரியா முதலே வந்து விவரிச்சிருவாங்க. இதுதான் வந்து நம்ம இந்திய நாட்டிலையும் தேவை. இங்க வந்து என்ன தவறு செஞ்சா என்ன மாதிரி தண்டனை அப்படின்றது நம்ம நாட்டில் எதுவுமே வந்து சொல்லப்படவே இல்லை. எவ்வளவு நாள் சிறை தண்டனை, என்ன தண்டனைகள்ன்றது எதுவுமே சொல்லப்படவே இல்லை. இது எல்லாமே வந்து அனைவருக்குமே தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மக்களுக்கு நார்மலாவே தெரிஞ்சதுன்னா குற்றங்கள் மிகவும் குறையும். ஆனாலும் இந்திய நாட்டில் இருக்கிற இந்த தண்டனைக்கு 1950 உள்ள நேரத்தில் அது செட் ஆகும். ஆனா இந்த நேரத்தில் இது செட் ஆகாது, எவ்வளவு மேல போயிடுச்சு. அதனால கடுமையான சட்டங்கள் இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவுல தவறுகளையும் குற்றங்களையும் தடுக்கலாம். அதே போல சிங்கப்பூர்ல வந்து ஒவ்வொரு சிங்கப்பூரியனும் வந்து படிச்சு முடிச்சு சாதாரண ஒரு மனிதர் வந்து $1500 இருந்து $2000 சம்பளம் வாங்குறாங்க. அது நம்ம இந்திய நாட்டு காசுக்கு வந்து 1 லட்ச ரூபாயில இருந்து 1.5 லட்ச ரூபா வரலையும். ஆனாலும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னா இன்ஜினியருக்கு வந்து சாதாரணமா $6000 $7000 தான் ஆரம்பத்திலே தராங்க. அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நாடு முன்னேறுகின்ற. அதே போல சராசரியா ஒவ்வொரு குடிமகனும் வந்து சிங்கப்பூர்ல உள்ள ஒவ்வொரு குடிமகனும் அந்த நாட்டு காவல்துறையில வேலை செஞ்சாகணும். குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரலையும் வந்து வேலை செஞ்சு தான் வந்தாகணும். இப்பெல்லாம் அந்த நாடோட சட்டம் வந்து இருக்குது. இருந்தாலும் இன்னும் சொல்ல போனா இன்னும் வித்தியாசமான விஷயங்கள் நடந்துருக்கு. அதாவது ஒரு ஃபேமிலியில வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் சமைப்பாங்க, அப்படி இல்லைன்னா 2 நாள் சமைப்பாங்க. ஒரு ஃபேமிலியும் ஹோட்டல்ல தான் செட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் பியர் இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க, கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க. குடும்பத்துல அத்தனை பேரும் கூட்டா உட்காந்து அவங்க எல்லாமே பியர் சாப்பிடுவாங்க. அதுவும் சைனீஸ்காரங்க தான் ரொம்பவே அதிகம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஒவ்வொரு வீட்லயுமே உள்ள அனைவருமே வேலைக்கு போடுவாங்க. அதனால சமைக்கிறதுக்கு வந்து ஆள் இருக்காது, நேரமும் இருக்காது. இதனாலேயே எல்லாருமே ஹோட்டலை தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. முக்கியமாக அங்கே உள்ள மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க.
அதுக்கு முக்கிய காரணம்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க மாட்டாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவ்வளவும் அங்கேயே சாப்பிட்டு வச்சிருவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைகள் வந்து 15 வயசு ஆச்சு 18 வயசு ஆச்சு அப்படின்னாவே உடனடியாக அவங்களுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு அவங்களே அவங்க காசுல வந்து சாப்பிட்டணும். அதனால பெற்றோர்கள் காசு வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களே உழைச்சி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால அவங்க எவ்வளவு காசு வந்தாலும், அதாவது ஒரு ஃபேமிலிக்கு வந்து $5000 $10,000 வந்தாலும் எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க, நல்லா கெசினோ போவாங்க, என்னென்ன பண்ணுமோ எல்லாமே வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லாம் சேர்த்து வைக்கணும், நம்ம சொத்துக்கள்லாம் பாதுகாக்கணுன்ற கவலையிலேயே பாதி பேருடைய வாழ்க்கை இப்படியே வந்து ஓடிட்டு இருக்கு. ஆனா அங்க அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. அவங்க வாழ்க்கை அப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு அப்படி போயிடுறாங்க. அதே போல முதியோர் இல்லமும் அதிகமா உள்ளது அங்கதான். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து ஒருத்தவங்க வந்து இறந்தாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்க மாதிரி உடனே வந்து எடுத்துட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் 10 நாள் கிட்டத்தட்ட வந்து வீட்டுக்கு முன்னாடி, அதாவது ஒவ்வொரு பில்டிங்க்கு முன்னாடி வந்து அவங்களுடைய பாடியை வந்து வச்சிருவாங்க. அவங்க உடலை வச்சு அதுல வந்து அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து விருந்து வைப்பாங்க. அந்த விருந்துல வந்து யார் நல்லா வந்து பயங்கரமா செலவு பண்ணி வைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தரும் 10 நாள் 20 நாள் விருந்து வச்சு அந்த உடலுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிடுவாங்க சைனீஸ்காரங்க. அந்த நாட்டில் பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட அழகான இடங்கள்லாம் இருக்குது. இப்படிலாம் வந்து இடங்கள் இருக்கா அப்படின்னோட நம்மளே பிரமிக்கிற மாதிரி வந்து இடங்கள்லாம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து சொல்ல போனா நம்ம மெட்ரோ, அதாவது நம்ம மெட்ரோ நம்ம நாட்டில் வந்து இப்பதான் வந்திருக்கு. இந்த மெட்ரோ வந்து சிங்கப்பூர்ல 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்ன வரையிலும் போட்டே வந்திருக்காங்கன்னா பாத்துங்க. அந்த அளவுக்கு வந்து மெட்ரோ பணி நடந்துதான் வந்திருக்குது. அதுவும் வேகமா வந்து நடக்கும். சிங்கப்பூர்ல வந்து ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு வந்து ஏறினா சிங்கப்பூர்ல எல்லா பகுதிகளுக்குமே போயிட்டு வந்துடலாம். அவ்வளோ அழகா வந்து மெட்ரோ போடப்பட்டிருக்கு. அங்க போன ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் இது வந்து எவ்வளவு அழகான ஒரு நாடு. அதே போல ரோடுல இருந்து அங்க உள்ள இடங்கள் வரலையும் எல்லாமே அழகா தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு. எல்லாமே அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப குட்டி நாடு அப்படின்றதால அவ்வளவு அழகா வந்து வச்சுக்க முடியுது. இதையும் தாண்டி சாதாரணமாவே அங்க வந்து பணம் கொட்டுறாங்க வேற நாடுகள்ல இருந்து. முக்கியமா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் அப்படின்னு பிற நாடுகள்ல இருந்து பெரிய நாடுகள்ல இருந்து பணத்தை கொட்டுறதுக்கு முக்கிய ஒரு காரணம் என்னன்னா அந்த நாட்டுடைய நம்பிக்கை தான். அதாவது சுற்றுலாத்துறையில மிகப்பெரிய ஒரு வருமானம் அது மட்டும் கிடையாது, கப்பல் துறைமுகத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணதுதான் சிங்கப்பூர் நாடு. அந்த நாடுகள்ல சிப்பியாடு போன்ற, அதாவது கப்பல் கட்டும் தொழில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு விமான நாடுகளுக்கெல்லாம் புதிய கப்பல் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கு. அதே போல ஐஸ்லாந்து பக்கத்துல உள்ள குட்டி ஐஸ்லாந்து எல்லாம் வந்து தொழிற்சாலைகள் நிறுவி அங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட வருமானம் வர மாதிரி சிங்கப்பூர் வந்து தொழில் வளர்ச்சியில வேகமா வந்து முன்னேறிட்டு இருக்கு. சுற்றுலாத்துறையில மிகப்பெரிய வருமானம் அது மட்டும் கிடையாது, அங்குள்ள பில்டிங் ஒவ்வொன்றுமே வந்து 50 மாடி 60 மாடி பயங்கர ஒரு உயரத்துல வான உச்சிலேயே வந்து இருக்கும். அவ்வளவுக்கும் வேற ஒரு நாடுகள்ல இருந்து வாங்கி குவிக்கிறாங்க. முக்கியமா அவ்வளவு வருமானம் அந்த நாட்டுக்கு குவிஞ்சிட்டு இருக்கு. ஏன் இப்படிலாம் வந்து பில்டிங் கட்டுறாங்க? அங்குள்ள பில்டிங் பாத்தீங்கன்னா ஒரு கட்டடம்னா ஒரு கட்டடத்தை வடிவமைப்புல வந்து 10 கட்டடம் 20 கட்டடம் வந்து பயங்கரமா வந்திருக்கும். அதுக்கு முக்கிய காரணம்னா எல்லாமே வந்து அரசோட கட்டிடம் தான். அரசே கட்டி அரசே வந்து கொடுக்குது, அரசே வந்து விற்பனை பண்ணிருக்கு. அதனாலதான் வந்து எல்லாமே செட்டா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்திருக்கும். முக்கியமா இது எல்லாமே என்ன காரணம்னா 1945க்கு பிறகு மிகப்பெரிய அளவுல மரத்தாலான வீடுகள் ஏகப்பட்டது வந்து இருந்தது. அது நிறைய வீடுகள் தீப்பிடிச்சதால அரசே வந்து இறங்கி எந்த ஒரு விபத்து ஏற்படாத வகையில அடுத்த 6 மாசத்துல 55,000 வீடு 6 மாசத்துல கட்டி முடிச்சது மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. இதன் மூலம் தான் அடுத்த பாய்ச்சலுக்கு சிங்கப்பூர் வந்து மூவ் ஆச்சு. முக்கியமா 1970லாம் முக்கியமா மலேசியா மாதிரி சிங்கப்பூர் தமிழர்களும் ஏகப்பட்ட ரவுடிகள் வந்து இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட குற்றங்களும் புரிஞ்சிருக்காங்க. சவுக்கடியும் மரண தண்டனையும் கொடுத்து சுத்தமா குற்றங்களை வந்து குறைச்சிச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த குற்றங்கள் புரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஒரு தொகையை, அதாவது ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றதுக்காக ஒரு தொகையை வந்து ஒதுக்கி அவங்க ஒரு நல்ல ஒரு முறையில் வந்து வச்சிருக்கு சிங்கப்பூர் அரசு. முக்கியமா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் அரசுல பாத்தீங்கன்னா தமிழ் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல முக்கியம் பாத்தீங்கன்னா பிரதமராக இருந்த எஸ்.ஆர். நாதன் குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் இப்ப வந்து கல்வித்துறை அமைச்சர்ல இருந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வரலையும் வந்து தமிழ் அமைச்சர்கள் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சிங்கப்பூர் வளர்ச்சியில இது முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்லாம் இப்படிதான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது, இப்படிதான் வந்து டாலர்களை கொட்டுது. ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேடியத்தை கட்டி முடிச்சுட்டு 10-15 வருஷம் வந்து அதுல வர வருமானத்தை வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த ஸ்டேடியத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சிங்கப்பூர் நாட்டை பத்தி சொல்லிட்டே போலாம். சிங்கப்பூர் பத்தி நிறைய விஷயம் வந்து இருக்குது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.